வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் விமர்சகர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். கரூர்ல நடந்த அந்த பெருந்துயரம் விஷயத்துல முதல்ல நீதிமன்றத்தை நாடுனது தாவேகா தரப்பு தான். ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் தாவேகாவினருக்கு கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க, கடுமையான விமர்சனங்களையும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். என்ன எதிர்பார்த்து இவங்க அவசர அவசரமா நீதிமன்றத்துக்கு போனாங்க? நீதிமன்றம் அவங்களுக்கு என்ன திருப்பி கொடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு போகிறது அவங்களுடைய பிரைமரி எய்ம் அந்த முன்ஜாமீன் வாங்கிடணும் அப்படிங்கிறது. புசி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீன் வாங்கிடணும் அப்படிங்கிறது. ஏன்னா புசி ஆனந்த் தான் இப்ப எல்லா இதையும் பார்த்துக்கிட்டு இருந்தார், இவருடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அது பிரைமரி எய்மா இருந்தது. அது ஒரு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து, பிஜேபிக்காரங்க எல்லாருமே சேர்ந்து சிபிஐ என்கொயரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது தனியாக ஒருத்தர் 50 லட்ச ரூபா செத்தவங்களுக்கு கொடுக்கணும், 10 லட்ச ரூபா காயம்பட்டவங்களுக்கு கொடுக்கணும், சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சாரு. அவருக்கு அவர் ஏதோ ஒரு கட்சியோட வச்சிருக்காரு. அவருக்கு நீதிமன்றம் சொல்லிச்சு, நீ இதில் எந்த விதத்துலையுமே சம்மந்தப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சிபிஐ என்கொயரின்னு சொல்லி வச்சதெல்லாம் சரியான கேள்வி நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இப்போ சிபிஐ என்கொயரின்னு சொல்லி எடுத்தெடுப்புல ஏன் கேட்குறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரி சரியா நடத்தலைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே சிபிசிஐடி ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கு, அவங்ககிட்ட கொடுக்கலாம். அதையும் தவிர அப்படி சிபிசிஐடி கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டே நீதிமன்றமே உத்தரவிடலாம். எடுத்தடுப்புல சிபிஐக்கு போடணும் இல்லை. இப்ப நீதிமன்றம் அஸ்ராப் கார்க்கு தலைமையில், அஸ்ராப் he is known to be a very strict and honest officer. அவரை பற்றி வர தகவல்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். வளைந்து கொடுக்காதவர், நீதிக்கு தலை வணங்குவோர் அப்படின்னு அவரை பற்றி நான் கேள்விப்படுறேன். அதனால சரியான ஒருத்தரை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க இவர் வச்சு இதுக்கு மேல என்ன வேணும். அதனால அவங்க சிபிஐ என்கொயரிங்கிறதை அவங்க ஏத்துக்கல அப்படிங்கிறது கரெக்டு தான். the decision taken by them is absolutely correct. இந்த இதுல தாவக்க இந்த டிவிகே உடைய தொண்டர்கள் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்க, நான் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கேன், இவங்களுக்கு பெர்மிஷனை கொடுக்கக்கூடாது வழக்கு போட்டவர் சொல்லியிருக்காரு, என்னை டிவிகே தொண்டர்கள் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தவிர அவங்களுடைய இதெல்லாம் வழக்கெல்லாம் பரிசீலிச்சு பார்த்துட்டு சரமாரியா சரியான கேள்விகளை நீதிபதி கேட்டிருக்காரு. பொறுப்பற்ற தன்மையில் இந்த கட்சியை ஒரு இளைஞர்களுடைய உற்சாகத்துக்கு வடிகாலா இருக்க வேண்டியது சரியான அறிவுரையை கொடுக்கறது இல்லை. மதுரை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சாவு நடக்காமல் இருந்தது. 2 பேர் 3 பேர் செத்தார். இவங்க அதை பெருசுப்படுத்தலை. அதை அந்நேரமே பெருசுப்படுத்திருக்கணும். அடுத்து இந்த கட்சி ஒரு அறிக்கை விட்டாங்க, அறிவிக்கை. அது என்னன்னா, நீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, முதியவர்கள் வராதிங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்கன்னு. இது கட்சி அறிவிக்கைங்கிறது 10ஓட 11 பேப்பர்ல பார்த்த மாதிரி தான் இருக்கும். இதையே விஜய் ஏன் ஒரு காணொலி மூலம் சொல்லியிருந்துடக்கூடாது, சொல்லலை. அதே தவிர கட்சியாகட்டும், கட்சியுடைய தலைவராகட்டும், இந்த ஷேரை உடைக்கிறது, உணவு சின்ன உணவு விடுதி ஒருத்தர் வச்சிருப்பாரு, அவர் வாழ்வாதாரமே இந்த சின்ன உணவு விடுதி, அதுல போய் சூறையாடுறது, அதுக்கப்புறம் மரத்து மேல ஏறுறது, வயர் மேல ஏறுறது, இது மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு தரம் கூட விஜய் கண்டிக்கல, கட்சியும் கண்டிக்கல. அப்ப அவங்க இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதன் மூலம் தங்களுடைய பலத்தை காண்பிக்கலாம். அப்படி இதெல்லாம் பாலிடிக்ஸ் கிடையாது, இது சிறுமுல்லைத்தனம். இது மாதிரி பண்ணது அப்படி பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு பலன் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு. அதான் நீதிபதி கேட்டிருக்காரு, எங்க இருந்தீங்க நீங்களாம்? உங்க தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே ஓடி போயிட்டீங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனது யாரு? அவங்கள போலீஸ் தூக்கிட்டு போச்சு. மற்ற கட்சியுடைய இவங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள், இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கு ஒருத்தரை கூட காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப இந்த இவராகட்டும், மதியழகன் ஆகட்டும், அடுத்து புசி ஆனந்த் ஆகட்டும், இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? தலைவரே போயிட்டாரு, எல்லாருமே போயிட்டாங்க. இப்ப இதுல எனி சார்ட்டர்ட் ஃபிளைட் வரும்பொழுது அந்த சார்ட்டர்ட் ஃபிளைட்டுக்கு முதல்ல ஃபிளைட் ஷெட்யூல் கொடுக்கணும். அந்த ஃபிளைட் ஷெட்யூல் பெர்மிஷன் வாங்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா ஃபிளைட் ஷெட்யூல் கொடுக்கணும். இப்ப அந்த எந்த கம்பெனி சார்ட்டர்ட் ஃபிளைட் கம்பெனிகிட்ட இருந்து இவங்க ஃபிளைட் வாங்கியிருந்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்ட தகவல் சொன்னாரு. என்னன்னா, அங்கிருந்து கிளம்புறது, சென்னையிலிருந்து கிளம்புறது 8:30 இவங்க கிளம்புறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8:34 கிளம்பியிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு மீட்டிங் 3 மணிக்கு மீட்டிங். 3 மணிக்கு மீட்டிங்னா 1 மணிக்குன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட எல்லாம் சொன்னதுன்னா அவங்க 10 மணிக்கே வந்துட்டாங்க. கடைசியில் இவர் வந்தது 7 மணிக்கு. இப்போ 3 மணி மீட்டிங்க்கு இவர் குறித்த நேரத்தில் வந்திருந்தாருன்னா அதுக்கு இவங்க நம்பி அரசாங்கத்துக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 3 மணி மீட்டிங் எல்லா அரசியல் தலைவர்களும் லேட்டாக தான் வருவாங்க, இவர் மட்டும் கிடையாது. 3 மணிங்கிறது 4 மணி, 4:30 மணினே வைங்க. 1.5 மணி நேரம் லேட்டா வந்திருந்தா கூட இவர் கூட்டம் என்ன 10 நிமிஷம் பேசுறாரு, இவர் தவிர யாருமே பேசுறது இல்லை, யாருமே பேச அனுமதிக்கிறது இல்லையே. அப்போ 3:30 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணிக்கு முடிஞ்சிடும். கரூர்ல இருந்து இதுக்கு போறதுக்கு 1.5 மணி நேரம் எடுக்கும், திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு.
அது இவருக்கு வந்து போலீஸ் எஸ்கார்ட் எல்லாமே இருக்கும். டிராபிக் இது இடைஞ்சல் எதுவுமே இருக்காது. நிச்சயமா 1:30 மணி நேரத்துல போயிடலாம். அப்ப 5:30 மணிக்கு போனா, இவர் 6 மணிக்கு தானே டிபார்ச்சர் ஷெட்யூல் வந்து குடுத்துருக்கணும். எப்படி பார்த்தாலுமே. இவங்க என்ன தெரியுமா கேட்டிருந்தாங்க டிபார்ச்சர் ஷெட்யூல்? நைட் 9 மணிக்கு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல. அத மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணி நைட் 10 மணின்னு வச்சுக்கன்னு சொல்லி மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. கடைசியில கிளம்புனது 10:22 இந்த மாரி. அப்போ 9 மணி இவங்க முதல்ல கேட்கும்போதே தெரியுது, இவங்க சீக்கிரமா கூட்டத்த முடிக்கிற மாரி இல்ல. இவங்களுக்கு அபிப்பிராயம் இல்லையே. அப்ப திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர முடியும். இது எல்லாமே வந்து நீதிபதி கவனத்துக்கு வராம இருக்குமா? அதனால அவர் வந்து அந்த மாரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காருங்கிறது நிஜம்தான். அது ஏன் நீங்க விஜயை அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விய கேட்டிருக்காரு. அடுத்து இன்னொன்னும் கேட்டிருக்காரு. அந்த விஜயுடைய அந்த கேரவான் வந்து அது கீழ வந்து இது மோட்டார் பைக் வந்து நசுக்கப்பட்டிருக்கு போகும்போது. ஏன் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? அந்த கேஸ் ஏன் பதியல? இது சரியான கேள்வி. போலீஸ் வந்து ஏன் மெத்தனமா இருக்கீங்களா? அல்லது அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்களா? எதுக்காக சப்போர்ட்டா இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த இது கரூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் வந்து அவரையும் வந்து கேஸ்ல வந்து சேர்த்துட்டாரு நீதிபதி வந்து. அப்ப நடத்துற அவரும் வந்து பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ 2 பக்கமே கேட்டிருக்காரு. ஆனா பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த கட்சிக்காரங்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா எழுதி கொடுத்தது வந்து நாங்க வந்து கரெக்டா 10,000 பேர் கொண்டு வருவோம். அந்த கட்சி தொண்டர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இப்போ ஒரு விஷயம் எல்லாரும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒரு இதுல வந்து டிவி டிபேட்ல வந்து பிஜேபி சார்பில் பேசின முன்னாள் அதிகாரி ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஏன் மவுண்ட் போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாதா? விஜய் கூட வந்து 8,000 பேர் வந்தாங்கன்னா அவங்களை நிப்பாட்டி இருக்க முடியாதா? மவுண்ட் போலீஸுங்கிறது என்ன? குதிரை மேல வருவாங்க. இந்த குதிரை மேல வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறது எப்ப கட்டுப்படுத்துவாங்க? இந்த பீச்சில் எல்லாம் பார்ப்பீங்க. சில சமயம் குதிரையில வந்து போலீஸ் வருவாங்க. எப்ப எப்படி கட்டுப்படுத்தணும்? அது ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு தடியடி நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, அந்த இடத்துல மேஜிஸ்ட்ரேட் இருந்தாலும் சரி, அல்லது போலீஸ் மட்டுமே இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்தை வந்து தள்ளிக்கிட்டே வரணும். அந்த கூட்டத்தை தள்ளிக்கிட்டே வந்து ஒரு நாள் சந்தி அல்லது முச்சந்தின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜங்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தடியடி நடத்தணும். ஏன்னா மக்கள் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம எதிரிகள் மேல தடியடி நடத்தல. நம்ம சொந்த மக்களை வந்து கலைஞ்சு போகணுங்கிறதுக்காக இந்த மைல்டு லாட்டி சார்ஜ்னு சொல்லுவாங்க. வன்முறையில ஈடுபட்டால் ஒழிய அந்த கூட்டத்தை கலைக்கிறதுங்கிறது வந்து மைல்டு லாட்டி சார்ஜ் தான் கலைக்கணும். மவுண்டட் போலீஸும் அதே மாதிரி தான். குதிரை மேல வந்தாங்கன்னா அவங்கள பார்த்த உடனே மக்கள் பதறி ஓடுவாங்க. அது இயல்பு. ஓடுறதுக்கான வழி இருக்கணும். இவங்க சொல்றாங்களே மவுண்டட் போலீஸை கொண்டு வாங்கன்னா சரி, எங்க அந்த மவுண்டட் போலீஸ் வந்தா மக்கள் அந்த 8,000 பேர் கூட வந்தாங்களே, ரோட்ல வந்தாங்க. ரோட்ல இருந்து எங்க போவாங்க? பின்னாடி போக முடியுமா? சைடுல விழணும். அங்க ஒரு பெரிய இது தள்ளுமுள்ளு நடக்கிற சூழ்நிலை, விபத்து நடக்கிற சூழ்நிலை இருக்கும். அதனால அதை வந்து போலீஸ் பண்ணியிருக்க முடியாது. இந்த கூட்டம் வந்து 10,000 சொல்லிட்டு 500 பேர் என்கேஜ் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து. 500 போலீஸ்கார் 539 என்னமோ கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப எங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு போலீஸ்கார் வந்து, ஒரு காவலர் வந்து 50 பேர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும். தனியா இல்ல. இப்ப கூட்டம்னா ஒரேடியா எல்லா இடத்துலயும் கூட்டத்துல தகராறு நடக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல தள்ளுமுள்ளு நடக்குதுன்னா, 500 பேர்ல 50 பேர் அங்க போனாங்கன்னா, அங்க 2,000 பேர் இருந்தா கூட ரொம்ப சர்வசாதாரணமா விலக்கிருவாங்க. அதுல எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா, ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டத்துல மாப் சைக்காலஜி எப்படி இருக்கும்? இவர் வந்து எதிர்க்கட்சி. ஆளுங்கட்சியுடைய போலீஸ் வருது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒரு தனியா இருந்தா ஒரு போலீஸ்காரர் திட்டுறதுக்கு தைரியம் வராது. 10 பேர் கூட இருந்தா போலீஸ்காரர் திட்டுறதுக்கு இது இது சைக்காலஜிக்கல். அப்ப அந்த நேரத்துல போலீஸ் மட்டும் தனியா போய் சொன்னா செய்ய மாட்டேன் என்ன செய்வ? அப்படின்னு கேட்பாங்க. ஏன் உங்களுடைய தலைவர் வந்த வண்டியே வந்து கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டுங்கன்னு சொல்றதுக்கு அவங்க கேட்கலையே? அப்படிங்க பொதுமக்கள் மட்டும் எப்படி கேட்பாங்க? இதுக்காகத்தான் கட்சி தொண்டர்களை வந்து என்கேஜ் பண்றது. நீங்க டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா, உள்ளூர் பையங்க அவங்களுடைய வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. கருப்பு சிவப்பு அல்லது கருப்பு வெள்ளை சிவப்பு அந்தந்த பார்ட்டி தந்து ஒரு யூனிஃபார்ம் அவங்களுக்கு அதுல ஒரு ப்ரைடு நிச்சயமா ஒரு கௌரவம் அவங்களுக்கு. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க கூட்டத்தை பார்த்து, ஏன்னா அந்த கூட்டத்தில் உள்ளவங்கள பல பேர் இவங்களுக்கு தெரியும்ல. அந்த லோக்கல் பாய்ஸ் தானே. உடனே சொல்லுவாங்க, அக்கா 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 அங்க அங்க நிக்காதீங்கக்கா, பிரச்சனை வந்துருங்க, எனக்கு கையில பிள்ளையோட வந்துருக்கீங்க, கொஞ்சம் விலகுங்கக்கான்னு இவங்க சொல்லும் போது அது கூட சேர்ந்து போலீஸ் சொல்லும்போது போலீஸ் வார்த்தை எடுபடும். தனியா போய் போலீஸ் சொன்னா வார்த்தை எடுபடாது. இதுக்காகத்தான் தொண்டர்களை கூப்பிடணுங்கிறது. ஏன்னா இது வந்து கட்சிக்காரர்களுடைய கூட்டம். இது கலவர கூட்டம் கிடையாது. இவங்களை போலீஸ் வந்து அடிக்கணும் உதைக்கணுங்கிற பேச்சு கிடையாது. இப்போ ஒண்ணு சொல்லப்பட்டது ஒரு இடத்துல லாட்டி சார்ஜ் பண்ணாங்க. இது விஜயுடைய ஆளுங்க லாட்டி சார்ஜ் பண்ணாங்க. செருப்பு தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப லாட்டி சார்ஜ் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. ஆனா லாட்டி சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை வரும். எப்ப தெரியுமா? ஒரு இடத்துல வந்து தள்ளுமுள் அதிகமாகி அங்க விபத்து நடக்கிற சந்தர்ப்பம் இருந்ததுன்னா, அங்க லாட்டி சார்ஜ் பண்ணி தள்ளுமுள்ளு படுற அந்த டென்சிட்டியை வந்து கலைக்கிறதுக்கு வந்து லாட்டி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். இது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அதுல எந்த தப்பும் கிடையாது. அது ரொம்ப மைல்டா பண்ணும். அப்ப லாட்டி சார்ஜ் நடந்ததா? அது மைல்டா நடந்ததா? இது எல்லாமே வந்து எப்ப தெரியும்?
இதுல வந்து ஒரு நீதி நீதி விசாரணைக்கு ஒன் பர்சன் கமிஷன் வச்சிருக்காங்க. அதுல வந்து இது தெரிய வரலாம். அப்போ செருப்பு தூக்கி வீசினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதுல செந்தில் பாலாஜி மேல குறை சொன்னாங்க. அப்படி ஒருத்தர வில்லனா காமிச்சிடணும்னு சொல்லி. ஆனா செந்தில் பாலாஜி டிவியில ஒரு காணொளி வந்து கொடுத்திருந்தார். அவர் சொன்னாரு, என்ன பத்தின ரெஃபரன்ஸ் வந்து 6 நிமிஷத்துக்கு அப்புறம் விஜய் பேசினார். ஆனா அந்த செருப்பு தூக்கி எறியப்பட்டதுங்கிறது 4வது நிமிஷத்துல. அப்ப இவர்னால எப்படி வந்தது? இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இதுல என்னன்னா ரொம்ப ஆபத்து என்னன்னா, ஏதாவது விஷமத்தனமா பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்கு. அது ரொம்ப தப்பானது. இப்ப இவரு செந்தில் பாலாஜி இப்படி சொன்னதுக்கு யாரும் பதில் சொல்லல. வாய மூடிட்டு இருக்காங்க. அதே மாரி எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்றாரு. அது என்ன ஒன் மேன் கமிஷன் வச்சதுக்கு அப்புறம் இவங்க அமுதா ஐஏஎஸும் மத்தவங்களும் சேர்ந்து என்ன பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறது? இது எந்த விதத்துல நியாயம்? இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்றாரு. நான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறேன். அப்ப தப்பு தப்பான தகவல்களை வந்து சோசியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களே, அது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? அப்ப தப்பு தப்பான தகவல் வரும்போது அதை ஜனங்கள் நம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக உண்மை நிலையை சொல்றது வந்து தேவையானதா இல்லையா? முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசுறாங்கலாம் பார்க்கும்போது, நமக்கு வந்து அரசியல் நெறிமுறைகள் எந்த அளவுக்கு கீழ போயிருக்குன்னு வருத்தப்படுறத தவிர ஒரு வழி இல்ல. அப்ப இத வந்து இவங்க கோர்ட்ல வந்து இது எல்லாத்தையும் விஜயுடைய பார்ட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஏன் உங்க தலைவர் அந்த இடத்துல இல்லாம போனாரு? இப்ப அங்க ஒரு ஐஆர்எஸ் ஆபீசரா இருந்துட்டு இப்ப இது ரீசெண்டா ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த பார்ட்டில. அவரும் சொல்லியிருந்திருக்காரு, இல்ல விஜய் போகணும்னு நினைச்சாரு. அதிகாரிகள் வந்து தடுத்துட்டாங்க. கலெக்டர் வந்து கான்டாக்ட் பண்ணாரு. கலெக்டர் கான்டாக்ட் பண்ண முடியல. என்னமோ இவர் அதிகாரிகள் சொல்லலாம் கேட்கிற மாதிரி. இவர் எங்க கேட்டாரு? அதிகாரிகள் சொல்லியிருந்திருக்காங்கன்னு வைங்க. அதே மாதிரி இல்ல நான் போகத்தான் செய்வேன். என்னுடைய ஆதரவாளர்கள். நான் போகத்தான் செய்வேன். அதிகாரிகளால இவரை நிப்பாட்ட முடியுமா? அதனால இதெல்லாம் வந்து லேம் எக்ஸ்கியூசஸ். போகாம இருந்தா அடுத்து 3 நாள் கழிச்சு இவர் பேசினாரு. அதான் ஜட்ஜி சொல்லியிருக்காரு. என்ன எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு? நீங்க என்ன ரிக்ரெட் கொடுத்தீங்க? வரிசையா கேட்டிருக்காரு. விஜய் பேச எப்படி இருந்தது? அது ஏதோ ப்ராம்ப்ட் சொல்லிக் கொடுத்தத வந்து பேசுனது அப்படி ஒப்பிக்கிற மாதிரி இருந்தது. எந்த விதமான உணர்ச்சி ஒரு தரமாவது தன்னுடைய ஆதரவாளர்கள்னு அவங்க ஆதரவாளர்கள் தான் வந்திருந்தவங்க. அவருடைய கட்சிக்காரங்கள் எல்லாம் இருக்கலாம். சில பேர் கட்சிக்காரங்கள் இருக்கலாம், சில பேர் கட்சிக்காரங்கள் இல்லாம எல்லாருமே விஜயை பார்க்கணுங்கிற ஆவல்ல வந்தவங்க தானே. அப்போ ஒரு தரமாவது தன்னுடைய ஆதரவாளர்கள்னு சொன்னாரா? அவங்களுடைய ஒரு லாயர் வந்து பப்ளிக் இதுல வந்து இன்டர்வியூல வந்து சொன்னாரு, எங்கெங்கேயோ போட்டு கிடந்த பணத்தை எல்லாம் எங்க கொண்டு வந்து போட்டாங்க போல. சந்தேகம் வருது. இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு. அடுத்து வந்து என்ன சொன்னாங்க? அது எப்படிங்க கரெக்ட்டா வந்து ஆக்சிடென்ட் நடந்த உடனே செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு வசதி இருக்கு. அப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒண்ணும் ஒரு வசதி இல்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் பேச போகும்போது பார்த்தேன். அவர் முன்னாள் டீன் வந்து என்னைய அங்க கூட்டு போயிருந்தாரு. என்னுடைய நண்பர் டாக்டர் மருதுரை வந்து கூட்டு போயிருந்தாரு. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்டா ஒரு கூலி தொழிலாளி அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தபோது அவங்களுடைய புரோட்டோகால் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து அது எல்லாமே இப்போ ஆன் ரெக்கார்ட் இருக்குல்ல காமிச்சாங்க. ஐ வாஸ் பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்டு. அப்ப இன்னைக்கு நம்ம மருத்துவ நிலையங்கள்ல வந்து பெரும்பாலான மருத்துவ நிலையங்கள்ல அடிப்படை தேவைகள் வந்து உபகரணங்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து எப்படி செந்தில் பாலாஜி உருட்டு போனாரு சந்தேகம் வருதுனாங்க. ஆமா அதுக்கு முன்னாடி விஜயபாஸ்கர் போனாரு. ஏடிஎம்கே விஜயபாஸ்கர். இவங்களெல்லாம் ஒருத்தர் இருந்துச்சு அதனால போனாங்க. அப்ப விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜி சேர்ந்து சதி பண்ணாங்களா? இந்த விஜயை போட்டு தள்ளிடுவோம். அவருடைய பெருமையை போட்டு தள்ளிடுவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்ப ஏதாவது முன்னாடி போய் நிக்கிறது மூலம் அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடுவோம். அப்படி பிளான் பண்ணாங்களா? டிஎம்கே, ஏடிஎம்கேயா? அதனால இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜட்ஜியுடைய எல்லா கமெண்ட்ஸும் நிச்சயமா நியாயமான நேர்மையான கமெண்ட்ஸ். ஆனா என்ன ஆகும்னா நான் எதிர்பார்க்கிறேன்னா அவர் இப்ப இதுக்கு போவார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரேயர் கொடுப்பாரு. என்ன பண்ண போறாங்க சுப்ரீம் கோர்ட்டு? அவங்களும் எவிடன்ஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள் இந்தியா டுடே திரும்ப திரும்ப சொன்னது என்ன? விஜய் பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டாருன்னு மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கு. இது மாதிரி ஓடி போயிட்டாரு. இப்ப சில பேர் வந்து தன்னுடைய காலுங்க சாகிறத பார்த்துட்டு அதை பத்தி கவலைப்படாம ஓடினான்னு நான் அப்படி நினைக்கல. அப்படி கவலைப்படாம ஓடுற அளவுக்கு கல்லெஞ்சக்காரன் விஜய் பத்தி நினைக்கல. ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தபோது திகைப்படைந்து விட்டார். இதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பொதுக்கூட்டத்துல பேசுறதுக்கு எழுதி கொடுத்தாங்களே. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தா எப்படி பேசணும்னு யாரும் எழுதி கொடுக்கலையே. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப இது எதை காட்டுது? ஹி இஸ் அன்ஃபிட் டு பி எ பொலிட்டிக்கல் லீடர் ஆஸ் ஆன் டேட். இதுதான் உண்மை. இன்றைய ஆக்சுவலா நிலைமையில் இதை இவருக்கு சொல்லுங்க. அரசியல் தலைவராக தகுதி கிடையாது. இன்றைய நிலைமையில் மறந்து மெச்சூரிட்டி வரட்டும் சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு கிடையாது அது. அதான் உண்மை. இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சு சார். போன சனிக்கிழமை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆரவாரமாக இருந்தது. 2026ல நான் தான் அடுத்த சிஎம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் வந்து ஏகோபித்த ஆதரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. அந்த பிளேட் வந்து அப்படியே இட் ஹஸ் டர்ன்ட் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நேற்று
கட்சி மீதான விமர்சனங்களை தாண்டி ஜட்ஜ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. விஜய் மட்டும் இல்ல, அவர் கட்சியில இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலையில இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பொறுப்பு இல்ல. பிரச்சனைன்னு வந்ததும் எல்லாரும் ஸ்பாட்ட விட்டு ஓடி போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன அடிப்படையில விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம அவர் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு ரசிகர் கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ண இவங்க தவறிட்டாங்களா? இல்ல அந்த இதுதான் நம்மளுடைய அரசியல் அப்படின்னு நினைச்சு அத அப்படியே முன்னெடுத்துட்டு கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிளா நடந்ததுதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? அலட்சியமா? இல்ல இதை நெறிப்படுத்த தவறியதுதான் காரணம்? அவருக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதுதான் காரணம். ஒரு கட்சினா எப்படி? கட்சி அரசியல் எப்படி நடத்தணும்? இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே கூட்டணி நான் சின்ன குழந்தை அதுக்கப்புறம் ஏறக்குறைய என்னுடைய 20, 22 வயசுல நான் தமிழ்நாட்ட விட்டு வெளியில போயிட்டேன். முதல்ல கர்நாடகால கேனரா பேங்க்ல இருந்தேன். பிறகு வெஸ்ட் பெங்கால் இது மாரி போயிட்டேன். 2 மினிஸ்டர்ஸுக்கு தமிழ்நாட சேர்ந்த மத்திய அமைச்சர் 2 பேருக்கு நான் வந்து தனிச் செயலாளரா இருந்த பொழுது, மறுபடியும் தமிழ்நாட்ட முழுக்க முழுக்க பார்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. அதுவரைக்கும் எனக்கு தமிழ்நாட்டோட டச் கிடையாது. ஆனா நான் 22 வயசுக்கு வரைக்கும் நான் பொலிட்டிக்கல் மீட்டிங்லாம் பார்த்தேன். எப்படி பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்கும்னு பார்த்தேன். 4 மணி நேரம் நடக்கும். தலைவர் அது கூட கலடா பண்ணுவாங்க. எங்கள் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார், இதோ வந்து விடுவார்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களேயா அப்படிம்பாங்க. ஆனா அந்த 4 மணி நேரமும் ஆளுங்களை எங்கேஜ் பண்ணுவாங்க. நகைச்சுவா பேசுற ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர் பேசுவாரு. அடுத்து வந்து இவர் வந்து அவங்களுடைய கொள்கை பிரச்சார பாடல்களை பாடுவாங்க. ஒரு சின்ன கலை நிகழ்ச்சி நடக்கும். மக்கள் அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இங்க வந்து என்ன நடந்துச்சு? விஜயுடைய மீட்டிங்ல எல்லா மீட்டிங்ல என்ன நடந்துச்சு? அவர் மட்டும் வருவாரு. ராட்சசத்தனமான ஒரு கேரவான் வரும். கூட்டத்துக்கு நடுவுல சீறி பாய்ஞ்சு வரும். அதுல வந்து லெக்சர் கொடுப்பாரு. இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்களும் லேட்டா வந்தாங்கங்கிறது நிஜம்தான். அவங்க ஆனா அமைதியா உட்கார்ந்து அண்ணாலாம் வந்து சில சமயம் 7 மணி நேரம்லாம் வரும். இதா இருக்கு. எம்ஜிஆர் வந்து வழியில நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு 7 மணி நேரம் 9 மணி நேரம் தாமதமாலாம் வந்திருக்காரு. ஆனா அவருடைய தொண்டர்கள் வந்து கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி அமைதியா உட்கார வச்சிருப்பாங்க. இங்க அது எதுவுமே கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு வரும்போது முதல்ல அந்த கட்சி தலைவர் என்ன பண்ணுவாரு, லோக்கல் பீப்புள் ஜெயலலிதாவும் அதைத்தான் பண்ணுவாங்க. லோக்கல் பீப்புள் வந்து அங்க உட்கார்ந்துருப்பாங்க. அந்த அவங்களுக்கு கொடுக்கிற கௌரவம் அது. அவங்களுக்கு கொடுக்கிற ரெகக்னிஷன், அங்கீகாரம். அதனால மக்களுக்கும் தெரியும் இவங்ககிட்ட தான் நம்ம போய் பேசணும். இந்த கட்சி சார்பு பேசுறா இவங்ககிட்ட தான் போய் பேசணும். அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். இங்க விஜயுடைய இது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி யாருன்னு விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. மக்களுக்கு கண்டிப்பா தெரியாத நிலைமை இருக்கு. அப்ப இது என்ன அரசியல் கட்சியா இது இருந்தது? ஒன் மேன் ஷோ வந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒன் மேன் ஷோவை நடத்துறது எப்படி நடத்தினாங்க? எவ்வளவு ஒழுங்கீனங்கள் இருந்தாலும் சரி அதை பத்தி பேச மாட்டோம். இவங்க வந்து கொஞ்சம் லா அபைடிங் எல்லாம் போறாங்க. இளைஞர்கள் அவங்க உற்சாகத்தோட தான் இருப்பாங்க. அவங்க சில சமயம் வந்து உற்சாக மிகுதியினால இப்படிப்பட்ட தவறுகளை செய்வாங்க. ஒரு வித்தியாசம் இருக்கு. கிரிமினல்ஸுக்கும் இப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. கிரிமினல்ஸ் டூ இட் வித் இன்டென்ஷன். இவங்க உற்சாகத்துல பண்றாங்க. இந்த உற்சாகத்தை கட்டுப்படுத்த வேண்டியது தலைமையுடைய பொறுப்பு. அது செய்யவே இல்லையே. நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு இடத்துல கூட விஜய் வந்து இப்படிலாம் நீங்க பிஹேவ் பண்ணாதீங்கன்னு கண்டிக்கவே இல்லையே. அது எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா யார பத்தியும் ட்ரால் பண்றது. விஜயை பத்தி ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டாங்கன்னா கண்ட மாலைக்கு அவங்கள திட்டி ட்ரால் பண்றது. நேத்து அடுத்து விமர்சனம் பண்ண ஜட்ஜையே ட்ரால் பண்றாங்க ஆமா சார் இன்னைக்கு. ஜட்மெண்ட் அத்தனை பேரும் இதுல நீதிமன்ற அவமதிப்பு கூட என்ன ஆகும் இந்த கட்சி? ஜட்ஜஸ் ஹேவிங் a lot of patience. அடுத்து இவங்க பயந்து போய் விஜய் ஆளும்போது ஐயோ ஜட்ஜை பத்தி என்ன எழுதிடாதீங்க அப்படி இப்ப எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க தன்னுடைய தன்னுடைய உற்சாகமாக இருக்கின்ற தன்னுடைய ஃபாலோயர்ஸ் வந்து நெறிப்படுத்தலையே. அதுதான் ஜட்ஜி வந்து கேட்கிறாரு. ஒரு தலைமை பண்பு இல்லைன்னு எதனால சொல்றாரு? ஒரு 4, 6 மாசத்துக்கு முன்னாடி மாலை முரசு வந்து திருச்சியில வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்பதான் இவங்க வந்திருந்தாரு. கட்சி ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நான் அந்நேரமே சொன்னேன். எல்லாருக்கும் கட்சி அரசியலுக்கு வருவதற்கு உரிமை உண்டு. விஜய்க்கும் அந்த உரிமை உண்டு. ஆனால் அரசியல் தலைவராகிற தலைமை பண்பை வளர்த்து கொண்டு வர வேண்டும். அவர் வளர்த்து கொள்ளட்டும். நம்முடைய வாழ்த்துக்கள் அதற்கு இருக்கின்றது. ஆனால் இன்று அந்த தலைமை பண்பு விஜயிடம் இல்லை அப்படின்னு 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு இன்னும் அதிகமா சொல்ல வேண்டியது. இன்னொருத்தர் கொஞ்சம் கூட வளர்த்துக்கல இந்த 6 மாசத்துல. விச் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதனாலதான் ஜட்ஜி அப்படி சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஜட்ஜ் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் இன்னும் விஜய் மீது நீங்க வழக்கு பதிவு செய்யல? வழக்கு பதிவு செய்யறதுக்கு எல்லா முகாந்திரமும் இருந்தும், விஜய் மீது வழக்கு பதிவு செய்யல. ஆதவ் அர்ஜுனா அதையும் குறிப்பா சொல்லியிருக்கிறாரு. கலவரத்த தூண்டுறா மாரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. இன்னமும் ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாம வேடிக்கை பார்க்குறீங்க? அப்படிங்கிற கேள்விய கேட்டிருக்காரு. இத நியாயமா எதிர்க்கட்சிகள் கேட்கணும். ஆனா கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கடுமையாக இந்த விமர்சனத்த வந்து திமுக அரசு மீதும், காவல்துறை மீதும் வச்சிருக்கிறாரு. ஏன் இன்னும் கேஸ் போட மாட்டேங்கிறீங்க? அப்ப என்ன பிரச்சனை? நீங்க விஜய பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா? அப்படிங்கிற அளவுக்கு கேட்கிறாரு.
என்ன காரணம்? திமுக ஏன் தயங்குதுன்னு நினைக்கிறீங்க? காவல்துறை ஏன் தயங்குது? இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டுட்டா இன்னும் பதற்றம் ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல ஏற்கனவே என்ன பழிவாங்க நினைக்கிறீங்க அப்படின்னு இவர் பேசிட்டு சுத்திட்டு இருக்கிறாரே, அதனால வந்து கட்சி ரீதியாக ஒரு பின்னடைவு ஏதாவது ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இப்போ கோர்ட் வந்து மறைமுகமா ஒரு கிரீன் சிக்னல் குடுத்துருச்சு. இதற்கு மேல் விஜய் மீது வழக்கு பாயறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? ஆதவ அர்ஜுனா மேல சைபர் கிரைம் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா அது பத்தாது. அவர் வந்து தேச துரோக குற்றத்தின் கீழ வந்து நடவடிக்கை அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. விவரம் தெரியாம பேசியிருந்திருக்கலாம். ஆனா ரொம்ப தப்பான பேச்சு. விஜய் விஷயத்துல என்னன்னா, இப்ப விஜய் லேட்டா வந்தாரு. அவருடைய சார்ட்டர்ட் பிளேன் வந்து லேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அங்க வந்து கூட்டங்கள் இருந்தது. இப்போ புஷி ஆனந்த் வந்து இந்த இதுல இப்ப பாருங்க புஷி ஆனந்த் வந்து நிர்மல்குமார் உள்ள இருக்காரு உள்ள இருக்காங்க கைதாகிற வாய்ப்பு இருக்குன்னு அவர் 20 மெம்பர் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன் அவருடைய வேலைகளை எல்லாம் கட்சி வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது புஷி ஆனந்த். இது மூலமே தெரியுது. விஜய் வந்து ஃபார்ம் பண்ணது மூலமே தெரியுது. எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்ப இந்த மீட்டிங்கான ஏற்பாடுகளும் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கான ஆதாரங்கள் வந்து காவல்துறையிட்ட வந்து நிச்சயமா இருக்கு. அதனால மதியழகன் தவிர லோக்கல் மாவட்ட செயலாளர் தவிர புஷி ஆனந்த் மேலேயும் அவங்க வந்து நிர்மல்குமார் மேலேயும் அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் விஜய்க்கு போச்சா? டிட் தே பாஸ் ஆன் ஆல் திஸ் மெசேஜ் டு விஜய்? அதுக்கு அப்புறமும் விஜய் வந்து அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு இருந்தாரா? மக்களுடைய கூட்டத்தை அலட்சியப்படுத்திக்கிட்டு இருந்தாரா? இந்த மாதிரி விளைவுகள் வருங்கிறது தெரிஞ்சும் அதை பற்றி கண்டுக்கிடாம இருந்தாரா? இதுக்கான ஆதாரங்கள் வந்தா தான் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிற ஒருத்தர் வந்து கைது பண்ணணும். இல்லைன்னா நீங்க சொன்னபடி விஜய் வந்து இதையே ட்விஸ்ட் பண்ணி விடுவாரு. என்னைய பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு அதன் மூலம் மக்களுடைய பட் ஆதரவு பெறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இப்ப இதை ஆனா வந்து அவங்க கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஆதவ அர்ஜுன் வீட்டுக்கு போயிருக்காங்க. சிசிடிவி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா ஆதவ அர்ஜுன் வீட்டுக்கு போனவங்க அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணலங்கிறது எனக்கு தெரியல. அரெஸ்ட் பண்ணிருக்கணும் இன் மை ஒப்பீனியன். அடுத்து பட் என்னன்னா ஆனா இது நம்ம விஜய் வந்து இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி விஜயை தங்கள் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு பிஜேபி ஏற்கனவே தன்னுடைய முயற்சிகளை வந்து தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த நேரத்துல உதாரணமா பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க விஜய்க்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு போதுமானதாக இருந்ததா அப்படின்னு சொல்லி புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப எதுக்குன்னு சொல்லி நான் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கேன். என்ன கொண்டு வர பார்ப்பாங்கன்னா இல்ல அந்த பாதுகாப்பு ஏற்பாடு வந்து இன்சபிஷியன்ட், அதனால அவர் கீழே இருந்தாருன்னா அவர் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். உண்மை கண்டறியும் குழுன்னு ஒண்ணு கொண்டு அனுப்பியிருக்காங்க. இது இதுல கும்பமேளால வந்து அத்தனை பேர் செத்தாங்க. மணிப்பூர்ல 2 வருஷம் பத்தி எரிஞ்சது. டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இவங்க வந்து 10, 12 பேர் செத்தாங்க. இப்பெல்லாம் வந்து உண்மை கண்டறியும் குழு வரல. இப்ப மட்டும் வருது. உண்மை கண்டறியும் குழு. அப்ப இதெல்லாம் வந்து என்ன காட்டுதுன்னா, தே ஆர் பொலிட்டிசைசிங். அதனால இப்ப ஜட்ஜி வந்து பேசுனது வந்து எந்த அரசியலும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு டெமோக்ரஸியில ஒரு அரசியல் தலைவர் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கல விஜய் அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப மேற்கொண்டு ஆதாரங்கள் இவரு டி.கே.எஸ். இளங்கோவன் வந்து பார்ட்டி ஹெட் குவார்ட்டர் செக்ரட்டரின்னு சொல்லியிருக்காரு. ஒன் மெம்பர் கமிஷனுடைய ரிப்போர்ட் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். ஐ திங்க் தட் வில் பி டூ லேட். அவ்வளவு தூரத்துக்கு எதுக்கு வெயிட் பண்ணணும்? இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இவங்களுக்கு மெட்டீரியல் கிடைச்சதுன்னா விஜய் வந்து நேரடியா வந்து சொல்லப்பட்ட பின்னாலும் இந்த மாதிரி டிலே பண்றோம். நம்ம வந்து 9 மணிக்கு தான் ஃபிளைட் சார்ட் புக் பண்ணோம். ஏன் அப்படின்னு விஜய் கேட்டாரா? அவருக்கு தெரியுமா? ஏதோ கைப்பொம்மையா இருக்கும். இவங்க என்னென்ன சார் சொல்றாங்களோ பிரச்சனை அதுக்கேத்த இருக்கு. தலையாட்டி இல்ல இருக்காரு. சார் நம்ம ஆக்சுவலா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? விஜய்க்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டதா? அப்படிங்கிற ஒரு கேள்விய நீங்க கேட்கிறீங்க. ஆனா அந்த ஃபுட்டேஜ்ல அவர் கண்ணு முன்னால அவர் பேசும்பொழுது தான் அங்க வந்து ஒருத்தருக்கு வந்து சிபிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எமர்ஜென்சி மெஷர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மயங்கின ஒருத்தர அது அந்த ரிசசிட்டேட் பண்ண அந்நேரம் முயற்சி பண்றாங்க. விஜய்க்கு வந்து இருந்தது 360 ஆங்கிள் டயஸுங்க. அந்த ம், இதுல ம். 360 டிகிரி அவர் சுத்த முடியும். அது நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் அந்த இடத்த பார்த்தாரா இல்லையாங்கிறது அவர் சிசிடிவி. காவலாளியே சொல்றாரே சார். கிரவுட் இஸ் பர்ஸ்டிங். இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு காவலாளி சொல்றாரு. ஆதவ் அர்ஜுனா மேல வந்து சொல்றாரு. விஜயே அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு குழந்தைய காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அனௌன்ஸ் பண்றாரு. பிரச்சனையுடைய தீவிரத்தை உணராமல் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் நானும் சொன்னா பத்தாது. அதாவது ஒரு குழந்தையை காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது, அந்த குழந்தைய உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னு சொல்லல. அல்லது நீங்க எல்லாருமே வந்து இந்த மாரி நெருக்கடியில தள்ளுமுள்ளு நடக்குது. இதனால மிகப்பெரிய விபரீதம் நடக்கும்னு விஜய் சொல்லல. விஜய்ட்ட அது மாரி யாரும் சொன்னாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் தெளிவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா, இது வந்து கொஞ்சம் கத்தி மேல நடக்கிற மாரி. ஒரு ஸ்டெப் தப்பா போச்சுன்னா உடனடியா ஸ்டேட் கொண்டு வந்து பழி சொல்லிருவாங்க. அதனால தெளிவான ஆதாரங்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே. ஆ இறுதியா ஒரு கேள்வி சார். சிஎம்முக்காக ஒரு வீடியோ போடுறாரு 72 மணி நேரத்துக்கு அப்புறம். சிஎம் சார் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்ன வந்து கைது பண்ணுங்க. நான் வீட்ல இருப்பேன், இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். என் கட்சி ஆளுங்க மேல கைய வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு.
அது சொல்லி இன்னும் ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் தரப்புல இருந்து எந்த வீடியோவும் இல்ல. எந்த ஒரு மெசேஜும் இல்ல. காமராஜர் அவங்களுடைய கொள்கை தலைவர் காமராஜருடைய நினைவு நாள் வந்தது. அதற்கு ஒரு அஞ்சலியும் செலுத்தல, ஒரு ட்வீட்டும் போடல. ஆனா மாறாக ஆயுத பூஜை கொண்டாடுனாங்க அப்படிங்கிற வீடியோ வெளியில வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. விஜய் ஏன் மௌனமா இருக்காருன்னு நெனைக்கிறேன். அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியலையா அவருக்கு? இல்ல யார்கிட்ட இருந்தாவது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா? விஜயோடைய இந்த மௌனத்தை எப்படி நம்ம பார்க்க முதல்ல அந்த விஜய் அந்த இதுல காணொலி சொன்னார்ல, பழிவாங்க வேண்டியதான் என்னை பழிவாங்கன்னு சொன்னார்ல. இது டிராமா டயலாக். இப்ப நான் கேட்கிறேன், விஜய் வந்து சிஎம்மா இருக்காருன்னு வைங்க. அவருடைய அமைச்சர்கள் 2, 3 பேர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இல்ல நடவடிக்கை என் மேல எடுங்க, என் அமைச்சர் மேல எடுக்காதீங்கன்னு சொல்லுவாரா? இது எப்படிப்பட்ட சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பேச்சு. ஸோ இட் ஹஸ் டு பி ட்ரீட்டட் வித் த கன்டெம்ப்ட் தட் இட் டிசர்வ்ஸ் அவ்வளவுதான். 1. இன்னொன்னு 3 நாளைக்கு அப்புறமும் காணொளிக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் ஏன் கம்முன்னு இருக்காரு? அப்படின்னா ஏன் கம்முன்னு இருக்காருன்னா, முதல்ல இந்த காணொளி வந்து ஏதோ சிஎம் வந்து இவர பழிவாங்க பார்க்கிறார்ங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்த குடுக்குறதுக்காக அந்த வார்த்தைய சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த காணொளி வந்து இட்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எ வெரி இர்ரெஸ்பான்சிபிள் பெர்சன் ஹூ டசன்ட் டிசர்வ் டு பி எ லீடர். அதுல சந்தேகமே கிடையாது. இறந்தவங்களுக்கான அனுதாபம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இறந்தவங்க தன்னுடைய ஆதரவாளர்கள்ன்ற ஒரு உறுத்து கிடையாது. அப்படிப்பட்ட ஆளா அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ இன்னும் 3 நாளைக்கு அப்புறம் ஏன் கம்முன்னு இருக்காருன்னா, இப்ப விஜய்க்கு வந்து சட்டப்படி விஜய் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன. விஜய்க்கு தெரியும். நம்ம எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா நடந்திருக்கோம்னு சொல்லி. இதன் காரணமா தன் மேல் நடவடிக்கை எடுக்கலான்னு. இப்ப என்ன பண்ணுவாரு? ஓடி ஒளிய பார்ப்பாரு. ஏன்னா இவர் தைரியமான ஆள் கிடையாது. தலைவா படத்துக்கு தகராறு வந்தபோது இதுக்கு போனாரு. கொடநாடுக்கு போனாரு. நான் அந்நேரம் அத தப்பா சொல்லல. நான் சொன்னேன் யாரோ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் படத்துல நடிச்சிருக்காரு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டா நாசமா போகக்கூடாதுங்கிற ஆர்வத்துல கூட இவர் போயிருந்திருக்கலாம். நடிகரா இருந்தபோது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாருங்கிறனால அரசியல்வாதியை அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இப்ப எப்படி நடக்கிறாருன்னு பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன். பார்த்துட்டோம். இப்பயும் பயந்து போய் தான் இருக்காரு. அப்ப அடுத்து வந்து பிஜேபி இதை நல்லா பயன்படுத்துறாங்க. இது வரைக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறதா என்று சொன்ன விஜய்க்கும் பாஜகவுக்கும் தான் ரகசிய உறவு இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்து சொல்றாங்க ரகசிய உறவுலாம் வேண்டாம், ரிஜிஸ்டர்டு மேரேஜே பண்ணிக்கிடுவோம், நீங்க வந்துருங்க தேர்தல் உறவுன்னு சொல்லி வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நியாயமா பார்த்தா இது யாருமே விஜய்க்கு வேணும்ட்டு ஒரு 41 பேர் இறக்கணும்னு அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அரசியல் களத்துக்கு வரோம். திமுகவை எதிர்த்து நாம அரசியல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்திருப்பாரு. இப்ப வந்து சமூகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இருதரப்பான ஒரு இது இருக்கு. ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு கண்மூடித்தனமாக ஆதரவு கொடுப்பவர்கள், இன்னொரு பக்கம் விஜயை வந்து விமர்சனம் செய்றாருங்க. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கணும்னு. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஹவ் டு யூ திங்க் விஜய் கேன் ரிடீம் ஹிம்செல்ஃப்? இதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியும்? அதற்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது மீண்டு வர முடியாது. ஆனா பொய் பிரச்சாரம் பண்ணலாம். பொய் பிரச்சாரம் பண்ணி இதை அப்படியே மழுங்கடிக்கலாம். வழக்கமா அதைத்தான் பண்ணுவாங்க. இப்ப இதுல வந்து நம்ம பிளேன் வந்து கொஞ்சம் தேவை ஷாட் டவுன். இந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துல நம்ம பிளேன் ஷாட் டவுன். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு யுத்தத்துல வந்து நம்மால ஒருத்தர் கூட இறக்க மாட்டாரா? நம்முடைய ஒரு பிளேன் கூட வந்து இழக்க மாட்டோமா? ஆனா அப்படி நடக்காத மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்தாங்க பாருங்க. மக்கள் ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் வெஸ்டர்ன் மீடியா எல்லாம் சொன்னாங்க நிஜம்தான், இந்தியன் பிளேன்ஸ் வேர் ஆல்சோ ஷாட். அடுத்து வந்து என்ன சொன்னாரு நம்முடைய பிரதமர்? காலில் விழாத குறையா கெஞ்சினாங்க பாகிஸ்தான். அதனாலதான் நாங்க போற நிப்பாட்டோம். அது உண்மையா இருந்ததுன்னா சரி, பகல்காம்ல எவன்லாம் அட்டூழியம் பண்ணானோ அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு கேட்டிருக்கலாமே. ஏன்னா அவங்க தான் நடுநடுங்கி போய் தானே வந்தாங்க. இந்த கேள்விகள்லாம் வந்துச்சு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து வெளியில போங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லல? அதுக்கு பதில் இல்லை. அப்ப அந்நேரம் வந்து வெளிப்பட்டுருச்சு, கூட்டு வெளிப்பட்டுருச்சு. அப்ப இப்பயும் அதே மாதிரி தான் விஜய் வந்து இப்ப வந்து என்ன பண்ண போறாருன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. என்ன பண்ண போறாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இவங்க பிஜேபியுடைய சப்போர்ட்டை தேடித்தான் போறாரு. வேற வழி இல்லை அவருக்கு. பிஜேபி வந்து அதுக்காக வேண்டி அது அவங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட கேம் தானே. இடி அனுப்புறது, சிபிஐ அனுப்புறது, இந்த மாதிரி இதெல்லாம் பழக்கப்பட்ட கேம் தானே. அதனால அப்படி ஒரு சிபிஐ என்கொயரி எப்படியாவது கொண்டு வந்துருவோமா? ஏன்னா சிபிஐ என்கொயரி வந்து விஜய் இஸ் ஆஃப் த ஹுக். சிபிஐ என்கொயரி வந்து 3 மாசத்துலயும் முடிக்கலாம். நான் பர்சனல் வந்து மினிஸ்ட்ரிக்கு பிஎஸ்ஆ இருந்தேன். சிபிஐ வாஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சிபிஐ டைரக்டர் வந்து எங்க மினிஸ்டர் வந்து பார்க்கணும். முதல்ல என் கூட உட்காந்துருப்பாரு, மினிஸ்டர் பிஸியா இருந்தாலும். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் போவோம். மினிஸ்டர் பார்த்து அவர் வந்து முக்கியமான கேஸ் எல்லாம் பேசுவார். மினிஸ்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பிரீஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவார். அந்நேரம் வந்து ஒரு தடவை வந்து சிபிஐ டைரக்டர் இருந்தவர்கிட்ட வந்து மினிஸ்டர் வந்து கேட்டு, இந்த கேஸ் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு பர்டிகுலர் கேஸ் பத்தி. ஆமா சார், விரைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு ஆபீசர்ஸ் நினைக்கிறாங்க போல. நான் சொல்றேன் சார் அப்படின்னாரு. இட்ஸ் a loaded statement. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க விரைவுபடுத்த வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா விரைவுபடுத்தாம இருக்க முடியும்.
சிபிஐ டைரக்டர் அப்படி நினைக்கல. விரைவுபடுத்தக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனா அவரே வந்து சொன்னாரு. விரைவுபடுத்தக்கூடாது. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர் சார் ஆபீஸருக்கு. இந்த கேஸ் வந்து விரைவுபடுத்த வேண்டிய தேவை இல்லை. அப்படிப்பட்ட பிரஷர் எதுவும் இல்லன்னு நினைக்கிறாங்க போல. நான் சொல்றேன் சார். அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப சிபிஐ நினைச்ச ஒரு கேஸ கிடப்புல போட முடியும். அதுல சந்தேகமே இல்ல. சிபிஐ மட்டும் இல்ல. அரசுடைய எந்த துறையும் வந்து நினைச்சாங்கன்னா சரி கிடப்புல போட்டுருவாங்க. ஒரு இத வந்து கவர்ன்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப அ வெயிட் பண்ணணும். அவசரமா நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அந்த ஃபைல்ல மோஸ்ட் அர்ஜென்ட் எழுதிருங்க. எழுதி போட்டுருங்க. யாராவது கேட்டாங்கன்னா, "ஐய்யய்யோ! மோஸ்ட் அர்ஜென்ட் நெனச்சோங்க. எப்படி இப்படி கிடைச்சதுன்னு தெரியலங்க." அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிலாம் ஆளுங்க வந்து டாக்டிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப சிபிஐ வந்து அந்த மாரி சிபிஐக்கு கேஸ் போயிருச்சுன்னா, இத வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் உடைய எக்ஸ்பீடியஸ் ஆக்ஷன்ல இருந்து இவர காப்பாத்தி விட்டுறலாம். அதுக்கு விலையா வந்து நத்திங் இஸ் ஃப்ரீ. தேர் இஸ் நத்திங் கால்ட் அ ஃப்ரீ லஞ்ச். அதுக்கு விலையா நீங்க ஓப்பனா எங்க சப்போர்ட்டுக்கு வாங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் நான் தான் சீஃப் மினிஸ்டர்லாம் பேசிட்டு இருக்கேன் சிறுபிள்ளைத்தனமா. அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு டீலிங்க்கு வந்து முயற்சி பண்ணலாம். பொறுத்திருந்து பார்க்கணும். நான் சொன்னேன்ல 4 இன்னும் எலக்ஷனுக்கு வந்து 4, 6 மாசம் இருக்கு. நான் திரும்ப திரும்ப நான் பார்த்தத சொல்றேன். எலக்ஷன் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ஏறக்குறைய கணிக்க முடியும். எலக்ஷன் அவுட்கம் எப்படி வரும். அதுக்கு இடையில வந்து ஜெகஜாலங்கள், மாயாசால மந்திரங்கள் இவைகள் எல்லாம் பிரயோஜனப்படுத்தப்படும். அது எல்லாத்தையும் மீறி ஒரு ஜெயகாந்தன் வந்து சொன்னாரு. அவர் எப்படி சிறுகதை எழுதிட்டு இருக்காரு. இத்தகைய முட்டல்கள், முரண்டல்கள், மோதல்கள் இவைகள் அனைத்தையும் எதிர்த்து நின்று சாரத்தியம் செய்து கொண்டிருப்பவன் இந்த ஜெயகாந்தன் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முதல் வந்து இத்தகைய முட்டல்கள், முரண்டல்கள், மோதல்கள், அதாவது நேர்மையற்ற முட்டல்கள், நேர்மையற்ற மோதல்கள், நேர்மையற்ற முரண்டல்கள் இவைகளை எதிர்த்து நின்று சாரத்தியம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னைக்கு உண்மை தெரியுது. சும்மா இஷ்டப்படியெல்லாம் கதை விட்டுட்டு போயிட முடியாது. அந்த உண்மை தெரியுதுங்கிறதுனால டிஎம்கே நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டேங்க. டிஎம்கேவுடைய ஐடிவிங் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி இழுத்து விட்டாங்க. சரி செந்தில் பாலாஜி இஸ் அக்யூஸ்ட் இன் கேஸ். அவர் அந்த கேஸ்ல வந்து அவர் ஃபேஸ் பண்ணணும். கேஸ்ல வந்து அவர் வந்து தான் நிரபராதி நிரூபிக்கணும் அல்லது ஜெயிலுக்கு போகணும். தட்ஸ் நன் ஆஃப் மை ப்ராப்ளம். ஆனா இந்த மாதிரி செந்தில் பாலாஜி பேரை சொல்லி திசை திருப்புறாங்க பாருங்க, அது தப்பு. யாரு பேரை சொல்லி திசை திருப்புற தப்பு. அந்த மாதிரி விஷயத்தை இவங்க அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள்ல விஜய் என்ன பண்ண போறாருன்னு. உங்களுக்கும் எனக்கும் வேலை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அவரை பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.